அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நவம்பர் 27 மாவீரர் நாள் ஆண்டுதோறும் நாம் நினைவு கூர்ந்து வருகிறோம். இந்த ஆண்டு தாம்பரம் பகுதியில் மாவீரர் நாள் வீர வணக்க நினைவேந்தல் நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் பங்கேற்று நான் உரையாற்ற இருக்கிறேன். தாம்பரம் பகுதியில் நடைபெறுவதால் தாம்பரம் பகுதியை சார்ந்த சிறுத்தைகள் மட்டுமே பங்கேற்றால் போதும் என்று தோழர்கள் கருதிவிடக்கூடாது. அதற்காகத்தான் முகநூல் நேரலையில் உங்கள் அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், ஒருங்கிணைந்த செங்கை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் பெருவாரியாக மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். வாய்ப்புள்ள தோழர்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அனைவரும் வந்து பங்கேற்கலாம் என்றும் அழைப்பு விடுக்கிறேன். தாம்பரம் பகுதியில் நடைபெறவிருக்கிற மாவீரர் நாள் நிகழ்வில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி மகளிர் அணியை சார்ந்தவர்களையும் துணைநிலை அமைப்புகளை சார்ந்தவர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டுமென மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாடாளுமன்றம் 25ஆம் தேதி தொடங்குகிறது. 26ஆம் தேதி அரசமைப்பு சட்ட நாள். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவை உறுப்பினர்களையும் ஒரே இடத்தில் அமர வைத்து குடியரசுத் தலைவர் உரையாற்ற இருக்கிறார். ஆகவே 25, 26 ஆகிய நாட்களில் நான் புதுதில்லியில் இருக்கிற சூழல் உள்ளது. 27ஆம் தேதி விவாதம் தொடங்கும். மசோதாக்கள் அறிமுகமாகும். குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மீது உரையாற்றுகிற நிகழ்வும் தொடங்கும். 27ஆம் தேதியும் நான் புதுதில்லியில் மக்களவையில் இருந்தாக வேண்டும் என்றாலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் அன்றைக்கு சென்னைக்கு வர இருக்கிறேன். வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்றுவிட்டு அடுத்த நாள் அதிகாலை விமானம் பிடித்து நான் மறுபடியும் புதுதில்லிக்கு செல்ல இருக்கிறேன். எனவே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற அந்த சூழலிலும் கூட மாவீரர் நாளை ஒட்டி நான் சென்னைக்கு திரும்ப இருக்கிற சூழலில் நீங்களும் அதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும், கட்டாயம் பங்கேற்க வேண்டும், அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. எனவே அனைத்து தோழர்களும் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற, மறுசீரமைப்புக்கான களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற தோழர்களும் இந்த வேளையில் நாங்கள் மூழ்கிவிட்டோம், எங்களால் வர இயலவில்லை என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் இசை நிகழ்வுடன் மாவீரர் நாள் தொடங்குகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் மாவீரர்களுக்கு நாம் ஈகைச்சுடர் ஏற்றி வீரவணக்கம் செலுத்துவோம். வழக்கமாக 6:05 மணி அளவில் அந்த நிகழ்வு நடைபெறும். ஆகவே 4 மணிக்கே நாம் திரண்டுவிட வேண்டும்.
சரியாக 6 மணிக்கு நாம் ஈகச்சுடர் ஏற்றி வீர வணக்கம் செலுத்துவோம். அதனைத் தொடர்ந்து உங்களிடையே நான் வீர வணக்க உரை ஆற்ற இருக்கிறேன். எனவே பெருவாரியாக இயக்கத் தோழர்கள் பங்கேற்று அந்த மாவீரர் நாளை சிறப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன்.